எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் நான் சாரியை சொல்லிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டாக்க இந்த வீடியோ நல்லா ஒன்றே அப்லோட் பண்ண முடியல. 1 வீக் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வீட்லேயும் கெஸ்ட்டுங்க இருந்ததுனால வந்துட்டு டைம் சரியாக இருந்துச்சு. வெளியில் போகிற வேலையும் இருந்துச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் இந்த யாகசாலை வீடியோவுக்கு வந்துட்டு எனக்கு வியூஸ் ஓரளவுக்கு போயிருக்கு. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். வாங்க கும்பாபிஷேக வீடியோ வந்துட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களோட சேர்ந்து பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு விநாயகர் வச்சுட்டாங்க. விநாயகருக்கு சாமி விநாயகர் வந்துட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. வரணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வரல. ஃபஸ்ட் நாள் வந்துட்டு சுற்றிலாம் வரல. ஓரளவுக்கு கூட்டமாக இருந்ததுனால இன்றைக்கி தான் வந்துட்டு மறுநாள் தான் வந்துட்டு சுற்றி வரோம். அவ்வளோ அழகாக இருக்குது யாகசாலை மண்டபம். வந்துட்டு ராக் பகவானுக்குரிய கலசம். ஓம் மகாலட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. காசி விஸ்வநாதர் சொல்லிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக இருக்குது. ஒரு சுற்றி வந்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு முருகர் வச்சுருக்காங்க. முருகருக்கு இப்போ நேராக வந்துட்டு இங்கே பெரியாணி அம்மன் இருக்காங்க. பக்கத்துலேயே வந்துட்டு சிவன். லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிரிவிஜாண்டி அம்மன் இருக்காங்க. வந்துட்டு சிவன் சாமி. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கிரிவிஜாண்டி. உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம அம்பாவை பார்த்துட்டு தான் போக முடியும். செட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிவன் வந்துட்டு கலசம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லி அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அற்புதமாக இருந்துச்சு. அப்படியே ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பெரியணி பண்ணியிருக்காங்க. பிரியாணி அம்மன். இது தீபாவளி காமிக்க போகிறாங்க. கேரளா டான்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து தண்ணி செம்ம ஆட்டம்.
மேலே இந்த கையெடு கையெல்லாம் கரெக்டாக என்ட்ரி ஆனோம். முன்னாடி கிழக்கு வாசலில் வந்துட்டு கோபுரத்துக்கு தண்ணி ஊற்றுனாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ தீபாராதனை காமிக்கிறாங்க. சுட்டா வந்துடும் அவன் கருடர் வட்டம் விட்டுட்டே இருக்காரு. இது எப்படிமா கீர்த்தி? நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கோவிலுக்கு போனோம். இங்கே வந்துட்டு ஸ்டெப் மாதிரி போட்டிருக்காங்க மேலே உள்ள மூலஸ்தான கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இதை வந்துட்டு இது வரையும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி உள்ள எல்லா கோபுரமும் தெரியும். 7 கோபுரமும் வெளி கோபுரம். அது போக இது உள்ளுக்கு என்ட்ரி ஆனோம் அப்படின்னாக்கா வந்துட்டு மூலஸ்தானத்துக்குரிய எல்லா கோபுரமும் இங்கே இருக்குது. விநாயகர், முருகர், சிவன், அம்பாள் பெரியணி அம்மன் சன்னதிக்கு இப்படியே எல்லா சன்னதிக்கும் வந்துட்டு இங்கே தனித்தனியாக கோபுரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழேருந்து வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது தெரியவே தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. மேலே வந்து பார்த்தா எனக்கு என்ன தான் சொல்கிறதே தெரியல, அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு. நாங்கள் போயிருந்தப்போ கரெக்டாக வந்துட்டு கருடர் வட்டமிட்டு வந்துட்டு இருந்தார். கருடருக்கு அப்படி தான் இருக்கும். இதுதான் சிவன் சன்னதியோடது. இந்த கோவிலில் இந்த கோபுரத்தை சுற்றி வந்துட்டு பைரவர், விஷ்ணு, இவங்க சிவனுடைய எல்லா அவதாரமும் அந்த இடத்துல இருக்குது. அவர்களுக்கு என்றும் பொய்யாடை புறங்காற்றில் ஆடலாடை பொன்பொழிந்த சடையாடை மொழிகள் பூதி பையாடை பையரவம் அசைத்தான் தந்தை பரந்தாடை பவள மால்வரை போல் வேடி செய்யாடை திருநாகை சரத்துளாடை சேராதார் நன்னறிக்கன் சேராதாரே காராடை உரிபோர்த்த கடவுள் என்னை காதலித்து நிலையாத கயவ நெஞ்சில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேபி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.